தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 8 தொகை நூல்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஷார்ட்கட்ஸ் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு கோட் வேர்ட்ஸ் மாரி நான் சொல்லுவேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கொஸ்டின் எழுதிட்டு பக்கத்துல அதை எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு இந்த கொஸ்டின்ஸு, இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நற்றிணை 8 தொகையில நற்றிணை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? நற்றிணைக்கான ஷார்ட்கட்டுக்கு கோட் வேர்ட் என்னன்னா, நல்ல இணை. ஓகேவா? நற்றிணைனா நல்ல இணை. அப்புறம் இன்னொரு கோட் வேர்ட் என்னன்னா, நல்லது. ஓகேவா? நற்றிணை நல்லது. ஓகேவா? நல்லது, நல்ல இணை. இது 2 மட்டும் கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா, பன்னாடு தந்த மாறன் வழுதி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணையை தொகுப்பித்தவர். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா 11th நியூ புக்ல 99 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணை வந்து நூல்வழி கொடுத்துருப்பாங்க. நூல்வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, நல்ல இணை. நற்றிணைனா சொன்னேன் இல்லையா? நல்ல இணை. நல்ல இணை வந்து பார்த்தோன்னா கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், பித்து புடிச்சு மாறு வரைக்கும் வழுதி. வழுதினா தாடி. ஓகேவா? மாறு வரைக்கும் வழுதி வச்சுன்ட்டு இறந்துட்டான். ஓகேவா? நல்ல இணை கிடைக்கலன்னு பித்து பிடிச்சி மாறு வரைக்கும் வழுதி வச்சுட்டு என்ன பண்ணா, இறந்து போயிட்டான். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். ஓகேவா? இதே மாதிரி தான் கோட்வேர்ட்ஸ் மூலியமா நான் ஷார்ட்கட்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்லுவேன். நீங்க எல்லா கொஸ்டினும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒண்ணு தட்டி விட்டுக்குங்க. ஓகேங்களா? நற்றிணையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதின்னு கொடுத்துருக்காங்க. இதே தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னு தெரியாது. ஓகேவா? நற்றிணையில. இங்க பாருங்க. நற்றிணையோடைய அடிவரையறை வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 9 அடி முதல் 12 அடி வரைன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணையோடைய அடிவரையறை. ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். அதே 11th நியூ புக்ல 99 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா, இதோ வரும் பாருங்க. 9 அடிகளை சிற்றெல்லையாகவும், 12 அடிகளை பேரெல்லையாகவும் கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணை. ஓகேவா? மொத்த அடிவரையெல்லாம் அந்தந்த நூல் வரும்போது ஷார்ட்கட்ஸோட சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நற்றிணைக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். 9ன்னா வச்சுங்க, நவகிரகம் ஞாபகம் வச்சுங்க. நவகிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 9 9 சிலை இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. நவகிரகத்த 12 மாசமா ஞாபகம் வச்சுங்க. வருஷம் ஃபுல்லா. அதாவது 12 வருஷத்துக்கு 12 மாசம் இல்லையா? அத ஞாபகம் வச்சுங்க. நவகிரகத்த 12 மாசமும் சுத்துனா நல்லது நடக்கும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். நவகிரகத்த 12 மாசமும் சுத்துனா என்ன ஆகும்? நல்லது நடக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. நற்றிணையை பேரல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார் அப்படின்னா போதனார். அதாவது நற்றிணையில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் தான் கொண்டது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஆனா போதனாருன்றவர் வந்து பாத்தீங்கன்னா, நற்றிணையில பாடல் எழுதியிருக்காரு. அவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, 12 அடி பேரலைக்கு பதிலா என்ன பண்ணிட்டாரு, 13 அடி வச்சுட்டாரு. ஓகேவா? விதிவிலக்கா ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இவர் ஒரே பாட்டு தான். அதுவும் 13 அடி வச்சு விதிவிலக்கா எழுதியிருப்பாரு. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இதே 11th பேஜ் நம்பர் 99 எடுத்தீங்கன்னா, நற்றிணை பேரலை 12 அடி விதிவிலக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு, 13 அடிகளை கொண்ட ஒரு பாடலை வந்து பார்த்தோன்னா எழுதிட்டாரு. ஓகேவா? அது எத்தனாவது பாடலா இடம்பெற்றதுன்னா, நற்றிணையில் 110வது பாடல் வந்து பார்த்தோன்னா, போதனார் வந்து பார்த்தோன்னா பாடியுள்ளார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த 1, 3ன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கல்யாணம் ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு ஆளு 3 முடிச்சு போடுறது. ஓகேவா? கல்யாணத்துல ஒரு ஆள் 3 முடிச்சு போடுறாங்கல்ல, அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நல்ல இணை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதாவது நல்ல இணை இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதா, கிடைக்காதா அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. அதாவது தேடுவாங்க. ஓகேவா? இதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் போதும் நல்ல இணை கிடைச்சிச்சு அப்படின்ட்டு நிறுத்திப்பாங்க தேடுறது. ஓகேவா? நல்ல இணை வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கலையா கிடைக்கலையான்னு என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆள் 3 முடிச்சு போட்டு போட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நல்ல இணை கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, போதும்ன்னு நிறுத்திப்பாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே.
இது வேற மாரி நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அடி அப்பா நீ வந்து 13 12 அடிக்கு நீ 13 அடி எழுதிட்ட. போதும் ஒரே பாட்டோட நிறுத்திக்கோ. அவ்வளோதான் ஷார்ட்கட். போதும் ஒரே பாட்டோட நிறுத்திக்கோ. ஓகேவா? விதிவிலக்கா யாரு ஒரே பாட்ட அந்த மாரி எழுதினாருன்னா, போதும் நீ அதோட ஒரே பாட்டோட நிறுத்திக்கோ அப்படின்ட்டு சொல்ட்டாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கூற்று குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து பார்த்தீங்கன்னா சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராதது குறிக்கத்தக்கது அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேவா? அகப்பொருள் பற்றிய நூல் தான் நற்றிணை. ஆனாலும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று செய்திகளும் இடம் பெற்றிருக்குது. ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? நெகட்டிவா குடுத்திருக்காங்க. பெற்றிராதது குறிக்கத்தக்கதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த பாருங்க 12th 27 ஓல்டு புக் பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அகப்பொருள் பற்றிய பாடல் எனினும் அவற்றுள் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் இடம் பெற்றுள்ளன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா இடம் பெற்றிராதது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க எதிர்மறையா. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நற்றிணை செய்யுள் 8 அடி சிறுமையும் 12 பெருமையுடன் கொண்டவை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தோம் என்ன பார்த்தோம்? 9 அடி சிற்றெல்லை 12 அடி பேரெல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்? நவகிரகத்தை வருஷம் ஃபுல்லா சுத்திட்டு வா அதுதான் நல்லதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றும் தப்பு. நற்றிணை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனவை அப்படின்றாங்க. ஆமா நற்றிணை வந்து பார்த்தோன்னா அகவற்பால் ஆனது அகப்பொருள் பற்றிய நூலும். ஓகேவா? நற்றிணையை தொகுப்பித்தவன் வந்து யாரு? இப்பதான் பார்த்தோம். பன்னாடு தந்த மாறன் வழுதி எனும் பாண்டிய மன்னன் ஆவான்ட்டு. அப்போ 3, 4 இந்த கூற்று சரி. ஃபர்ஸ்ட், செகண்ட் கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வருவையாகிய சின்னாள் வாழலாதல் என்று நற்றிணை பாடலில் சின்னாள் என்பது எதை குறிக்குது அப்படின்ட்டு சின்னாள் என்பது என்ன பொருள்னு கேக்குறாங்க. ஓகேவா? சின்னாள்னா என்ன பொருள்னா சில நாள். ஓகேவா? இந்த பாடலடியில வந்து பாத்தீங்கன்னா சின்னாள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கான பொருள் வந்து என்னன்னா சின்னாள்னா சில நாள். ஓகேவா? இதுக்கு புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 12th 27 பேஜ் நம்பர் ஓல்டு புக் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதில் நற்றிணை பாடல் நக்கண்ணியார் எழுதின நற்றிணை பாடலை கொடுத்துருப்பாங்க. இதில் வருவையாகிய சின்னாள் வாழலாதல் நற்கரிந்தனை ஜென்மமே அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுல சின்னாள் என்பது என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. சின்னாள் என்பது சில நாள். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நீங்க படிக்கும் போதே சில நாள்னு படிச்சுங்க. ஓகே சில நாள்னு படிக்கங்க. சில நாள் அப்படின்ட்டு நீங்க படிக்கும் போதே படிச்சுக்க. ஓகேவா? இதுக்கான இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கான ஷார்ட்கட் நற்றிணைன்ட்டு நீங்க தெரியணும் இல்லையா? இந்த லைனு கேட்பாங்க. ஏன்னா முக்கியமான லைன். இந்த லைன் கொடுத்துட்டு இது என்ன நூல்னு கேட்பாங்க. இந்த நூல் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா? நல்ல இணை வருவாங்கன்னு சில நாள் வெயிட் பண்ணு. அவ்வளவுதான். நல்ல இணை வந்து பார்த்தோன்னா வருவாங்கன்னு சில நாள் சிறு சின்னாள்னா சில நாள் வெயிட் பண்ணு. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த இவ்வாறு தமிழரின் நாகரிக பண்பை சூட்டும் இலக்கியம் எதுனா நற்றிணை. அதாவது முந்தும் இருந்தும் ஒரு பாடல் வரி. ஓகேவா? நற்றிணையில வர்ற ஒரு பாடல் வரி. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா நற்றிணை நூல் தான் சொல்லுது. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா நஞ்சும் உண்பாங்க நல்ல இணை கிடைச்சிட்டா. நஞ்சும்னா விஷம். ஓகேவா? அந்த விஷத்தையும் உண்பாங்க நல்ல இணை வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சுன்னா அதான் ஷார்ட்கட். அதுக்கடுத்தது நற்றிணையோடைய ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில வந்து பார்த்தோன்னா குறிப்பிடப்படும் வட்டின்னு ஒண்ணு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? இதோட பொருள் வந்து பார்த்தோன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி பனையோலை பெட்டி. ஓகேவா? ரைமிங்கா வருதா? இது எங்க இருக்குன்னா 10th ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 86 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க தேர்ட் லைன் பாருங்க. வித்தோடு சென்ற வட்டின்னு கொடுத்துருக்காங்களா பற்பல. இந்த லைன் தான் கேட்டிருக்காங்க. இந்த லைன் கேட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும் அதுல வட்டியில வந்து வட்டி என்று குறிக்கப்படுகின்ற
என்ன அதுன்னு கேட்டிருக்காங்க. வட்டினா பனை ஓலை பெட்டி. ஓகேவா? நீங்க சொல்லும் பொருளும் நல்லா பாத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் தான் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த சொல்லும் பொருளும் நல்லா பார்த்து வச்சுங்க. நான் இது வந்து லெசன் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்னு பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நூல்களையும் கொடுத்துருப்பேன். இது நீங்க ஓல்டு புக், நியூ புக்னு எல்லாமே கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க போய் இப்ப வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இன்னும் மனப்பாடம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாத பார்க்குறீங்க. எனக்கு இன்னும் சேனல் மானிட்டைஸ் கூட ஆகல. ஓகேங்களா? நீங்க சப்போர்ட் கொடுத்தா தான் நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஷார்ட்கட் வந்து என்னன்னா வட்டி தரலன்னு என்ன பண்றாங்க, பனை ஓலையில அடிக்கிறாங்க. வட்டி தரலன்ட்டு அந்த வட்டினா என்ன பொருள்னா பனை ஓலை பெட்டி இல்லையா? அப்போ அந்த வட்டிக்கும் பனை ஓலைக்கும் லிங்க் பண்ண தெரிஞ்சுங்க. வட்டி தரலன்ட்டு கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு வட்டி தரலன்ட்டு என்ன பண்றாங்க, பனை ஓலை எடுத்துட்டு வந்து வட்டி கேட்டு அடிக்கிறாங்க. ஓகேவா? இது நற்றிணைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா நல்ல இணை நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே போதும். எவ்வளோ கடன் வாங்கி வட்டி வாங்கி நம்மளும் கல்யாணம் பண்றதுனாலும் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஷார்ட்கட். எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் எதுனா நற்றிணை. ஓகேவா? எட்டு தொகை நூல்கள்ல முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. ஓகே, நல் நற்றிணை அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாவதா அமைஞ்ச நூல். எட்டு தொகையிலே ஃபர்ஸ்ட் அமைஞ்ச நூல். நம்ம படிக்கும் போதே அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா நல்ல இணை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா முதல் முக்கியம்னா நல்ல இணை அமையணும். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். அப்படியே ஞாபகம் வச்சுங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றிணை. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றிணை. இது எங்க இருக்குன்னா 10th 86 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. இதை வந்து பார்த்தீங்கன்னா மீளைக்கிழன் நல்வேட்டனார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இந்த லைன் பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே நற்றிணைன்றது, அதாவது இந்த எட்டு தொகை நூல்கள்ன்றது ஒவ்வொரு லைனுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கெல்லாம் நான் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். நெடிய மொழி ஷார்ட்கட். நெடிய மொழி பேசணும்னா நல்ல இணை கிடைக்கணும். ஓகேவா? நெடிய மொழினா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா என்ன ஆகணும், நல்ல இணை கிடைக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என பதுவே. இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தோன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா மீளைக்கிழான் நல்வேட்டனார். ஓகேவா? அதே இதுதான். ஓகேவா? எது 10th பேஜ் நம்பர் 86. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என பதுவே. மீளைக்கிழான் நல்வேட்டனார் எழுதியிருக்காரு. இந்த லைன் தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்து இந்த பாடல் வரிகளை இயற்றினவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நூல் என்னன்னு கேட்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. மீளைக்கிழான் நல்வேட்டனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா சான்றோர்களுடைய செல்வம் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்கும். அதாவது சான்றோர்கள்னா வச்சுங்களேன், ஒரு நல்ல இது செஞ்சுட்டு அரசியல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வந்து பார்த்தோன்னா நிறைய சேர்ந்துருக்கும். இதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவானுங்க, திருடனுங்க வந்து பார்த்தோன்னா போயிட்டு நல்ல வேட்டையாடுறானுங்க. ஓகேவா? வேட்டையாடுறானுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு, சான்றோருடைய செல்வத்தை போயிட்டு நல்ல வேட்டையாடுறானுங்க திருடி. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். நல்ல அப்படின்னு வந்தா அப்புறம் நற்றிணை. ஓகேவா? இதோட வந்து பாத்தீங்கன்னா நற்றிணைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா முடியுது. ஓகேங்களா? இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தோன்னா கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்படியே டைரக்டா கேட்ட கூட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது ரிப்பீட் இல்லாத கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நீ எட்டு தொகை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நற்றிணை வந்து பாத்தீங்கன்னா இதோட ஓவர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை எல்லாம் வரும். ஓகேவா? இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐகான் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.